காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. ஸோ இங்கே இரிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இரிகேஷன் அப்படின்றது வாட்டர் சப்ளை, அதை தான் வந்து நம்ம இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பிளான்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் இஸ் கால்ட் இரிகேஷன். ஸோ இயற்கையான வழியில் இல்லாமல் செயற்கையான வழியில் தண்ணி பாய்ச்சிருது, அதுதான் வந்து நம்ம இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பீயிங் அ ஹாட் கண்ட்ரி வித் சீசனல் அண்ட் இர்ரெகுலர் ரெயின்ஃபால். ஸோ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோடது ஹாட் கண்ட்ரி. மழை பார்த்திங்கன்னா சீசனல் தான், ஒரு குறிப்பிட்ட சீசன் தான் மழை வரும். அண்ட் இர்ரெகுலர், ஸோ கரெக்டாக இந்த சீசனில் மழை வந்துடும், இந்த சீசனில் மழை வராது அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது இல்லையா. ஸோ இர்ரெகுலராக இருக்கும். போன வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்கும், இந்த வருஷம் மழையே இல்லாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் இர்ரெகுலராக இருக்கும். இட் ஆல்வேஸ் நீட்ஸ் இரிகேஷன் டு கேரி அவுட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் ட்ரை பீரியட். ஸோ ட்ரையான பீரியடில் தான், மழை இல்லாத அந்த பீரியடில் கட்டாயமாக இரிகேஷன் அப்படின்னு ஒன்று இயற்கையான வாட்டர் சப்ளை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் நம்மளுடைய இந்தியாவுடைய கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். பிசைட் erratic rainfall, prevalence of high temperature, cultivation of annual crops and hydrophytes, commercial farming and porous soil make irrigation an essential one for the agriculture of a country. ஸோ ரெயின்ஃபால், அப்புறம் ஹை டெம்பரேச்சர் இருக்குது, ஆனுவல் க்ராப்ஸ், அதாவது வருஷம் ஆனுவல் அப்படின்னா வருஷம் க்ராப்ஸ் விளைய வைப்போம் இல்லையா. ஸோ அது ஹைட்ரோஃபைட்ஸ்ன்றது தண்ணியில் வாழக்கூடிய அந்த செடிகள், அதை ஹைட்ரோஃபைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்றது ரொம்ப நிறைய ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து ஃபார்மிங் பண்ணுறது அது. அண்ட் போரஸ் சாயில்னால் தண்ணியை வந்து தக்க வச்சுக்காது, கீழே போய் தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கிரும். நம்ம டைப்ஸ் ஆஃப் சாயிலில் பார்த்தோம் இல்லைங்களா. போரஸ் அப்படின்றது இப்போ களிமண் வந்து தண்ணியை தேங்க வச்சுக்கும், ஆனால் மற்ற லேட்ரல் சாயிலெல்லாம் பார்க்கும்போது அது தண்ணி உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா கல் மண்ணெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி டக்குன்னு கீழே இறங்கி போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது கட்டாயமாக வந்து இரிகேஷன் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக ஆகி போயிடும் நம்மளுடைய இந்தியாவில். சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். ஸோ இரிகேஷன் எதில் இருந்தெல்லாம் பண்ணுறாங்க, வாட்டர் சப்ளை நம்மளுடைய விவசாயிகள் எதில் இருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இன் இந்தியா டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் ஆர் யூஸ்ட். ஸோ நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சோர்ஸஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், டிபெண்டிங் அப்போ வந்து டோப்போகிராஃபி. ஸோ அது ஒரு இடம் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து இந்த இரிகேஷன் வந்து மாறுது. டோப்போகிராஃபி அப்படின்றது நான் அந்த இருப்பிடம், சாயில் அது ஒருவேளை மலைப்பகுதியா, அது கடல் பகுதியா, இல்லை பிளெயின்ஸா, அதுதான் டோப்போகிராஃபி. சாயில்ன்றது நம்மளோட இப்போ டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்த்தோம், அந்த மாதிரி எந்த வகையான சாயில் அதை பொறுத்து அமையுது. ரெயின்ஃபாலை பொறுத்து அமையும். தென் அவைலபிலிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர்ன்றது மேலே சர்ஃபேஸ்க்கு மேலே தேங்கி நிற்கக்கூடிய மழை தண்ணி. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அதை வச்சு, இல்லைனா கிரவுண்ட் வாட்டர் மண் பூமிக்கு அடியில் தண்ணி எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து அமையும். இல்லைனா நேச்சர் ஆஃப் ரிவர், இப்போ ஒரு ஆறு பாஞ்சிட்ருக்கு அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக அதில் தண்ணி பாஞ்சிச்சுன்னா அது பெரினியல் ரிவர்னு சொல்லுவோம். வருஷம் ஃபுல்லாக தண்ணி பாயாது, ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும்தான் தண்ணி அதில் வரும் அப்படின்னா அதெல்லாம் நான் பெரினியல் ரிவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பாயக்கூடிய ஒரு ஆறுடைய நேச்சரை வச்சியும் கூட இந்த இரிகேஷன் அப்படின்றது அமையும். ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ எந்த வகையான க்ராப்ஸை வந்து விளைய வைக்கிறாங்க அதை பொறுத்தும் கூட இது அமையும். ஸோ இது ஒருவேளை ஒரு 3 மார்க்ஸில் கேட்டாலும் கூட கேட்பாங்க. டிபெண்டிங் அப்பான், ஸோ இரிகேஷன் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கொஷின் வந்து கேட்டாலும் கேட்பாங்க. அதாவது டொப்போகிராஃபி, சாயில், ரெயின்ஃபால், அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், நேச்சர் ஆஃப் ரிவர், ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் க்ராப்ஸ், இதை பொறுத்து அமையும். த மெயின் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி ஆர். ஸோ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான சோர்ஸ் என்னென்னா கெனால் ஒன்று, வெல் ஒன்று, டேங்க் இரிகேஷன் ஒன்று. ஸோ கெனால் இரிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கெனால் இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் அ கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டில் செகண்ட் இடத்துல இருக்கக்கூடியது இந்த கெனால் இரிகேஷன் தான். பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா அண்டர் கெனால் இரிகேஷன் இன் அவர் கண்ட்ரி இஸ் 24%. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 24% ஆஃப் விவசாயம் நிலங்கள் வந்து எதை நம்பி இருக்குது அப்படின்னா இந்த கெனால்ஸை நம்பி தான் இருக்குது. கெனால்ஸ்னால் அந்த தண்ணி அப்படியே பாஞ்சு வரும் இல்லை, இப்போ டேம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டால் அந்த ஒரு பகுதியில் பாஞ்சு வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் கெனால் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வெல்லுன்னா கிணறு, டேங்க்னா அந்த குட்டையை சொல்லுவாங்களா அது. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து 2017 உடைய ஸ்டேட்டஸ் இது. 24% வந்து கெனால் இரிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது.
கால்வாய் பாசனம் சொல்லுவாங்க. ஸோ அது தட் இஸ் கெனால். கெனால்ஸ் ஆர் தி எஃபெக்டிவ் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் ஏரியாஸ் ஆஃப் லோ லெவல் ரிலீஃப். ஸோ இந்த கெனால் இரிகேஷன் எங்கெல்லாம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னா, ரிலீஃப் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்கணும், அந்த நிலப்பகுதி லோ லெவலில் இருக்கணும், ஆழமாக இருக்கணும், ஃபெர்டைல் சாயிலாக இருக்கணும், நல்ல வளம் நிறைந்த ஒரு சாயிலாக இருக்கணும், பெரினியல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அந்த கெனாலில் தண்ணி வருஷம் ஃபுல்லாக பாஞ்சிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கெனாலாக இருந்தால் தான் அங்கே வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ பெரினியல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னால் வருஷம் ஃபுல்லாக அதில் தண்ணி பாஞ்சிட்ருக்கணும். அண்ட் எக்ஸ்டென்சிவ் கமாண்ட் ஏரியா, பெரிய ஒரு ஏரியாவாக இருக்கணும். The canals are of 2 types. ஸோ இப்போ கெனால்ஸ் வந்து 2 வகைகளாக சொல்கிறாங்க. inundation canal, perennial canal. inundation canal அப்படின்னா என்னென்னா, in this water is taken out directly from the rivers without making a kind of barrage or dam. ஸோ inundation canal அப்படின்னா என்னென்னா, தண்ணியை வந்து டைரெக்டாக எடுத்துக்குவாங்க, டேமோ இல்லை ஒரு தடையோ கட்டி வைக்காமல், தண்ணியை தேக்கி வைக்காமல் அப்படி டேரெக்டாக ஆற்றுலேருந்து அப்படியே தண்ணி எடுத்துக்கிட்டால் அது inundation canal அப்படின்னு சொல்கிறோம். such canals are useful for the diversion of flood water. ஸோ அந்த மாதிரி கால்வாய்கள் எங்கே கட்டுவாங்க அப்படின்னா, இப்போ மழை நிறைய வருது, ஆற்று வெள்ளம் அப்படியே வருது அப்படின்னா, அப்போ அந்த மாதிரியான இடத்துல தண்ணி நிறைய பாஞ்சு வருது, டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக, அதோடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி கெனால்ஸ் வந்து இருக்கும் from the rivers and remain ஆப்ரேஷனல் டியூரிங் ரெய்னி சீசன். ஸோ இது எப்போ இதில் தண்ணி பாயும், மழை காலங்கள் வந்தால் மட்டுமே இந்த கால்வாய்கள் வந்து வேலை செய்யும். பெரினியல் ரிவர்ஸ், பெரினியல்னாவே ஏற்கனவே சொன்ன வருஷம் ஃபுல்லாக. These are developed from perennial rivers by constructing barrage to regulate the flow of water. ஸோ இந்த மாதிரியான கால்வாய்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா, கெனால்ஸ் எங்கே இருக்கும்னா, வருஷம் ஃபுல்லாக தண்ணி வரக்கூடிய ஆறுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு நடுவில் பேரேஜோ இல்லை டேமையோ ஏதோ ஒன்று கட்டி அதுலேருந்து ரெகுலராக இந்த கெனால்ஸ்க்கு தண்ணி வர மாதிரியான ஒரு ஃப்ளோ பண்ணக்கூடிய இடங்கள் தான் வந்து இந்த பெரினியல் கெனால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஆர் கண்ட்ரி மோஸ்ட் ஆஃப் தி கெனால்ஸ் ஃபால் அண்டர் திஸ் கேட்டகரி. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கெனால்ஸ் வந்து இந்த பெரினியல் கெனால் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் அமையுது. தீஸ் கெனால்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் இரிகேஷன். ஸோ இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக தண்ணி வரக்கூடிய அந்த கால்வாய்கள் கெனால்ஸை வந்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ inundation கெனால்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒன் வேர்ட்ஸை கேட்டாலும் கேட்பாங்க. அது வந்து ஃப்ளட் வாட்டரை டைவர்ட் பண்ணுறதுக்கு. பெரினியல் கெனால்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. In India, the total area under canal irrigation is about 15.8 million hectares. ஸோ இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2014 உடைய ஸ்டேட்டஸ் இது. ஸோ 15.8 million hectares கெனால் உடைய இரிகேஷனில் வந்துச்சு. about 60% ஆஃப் கெனால் இரிகேட்டட் ஏரியா ஃபால்ஸ் இன் தி நார்தர்ன் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கெனால் இரிகேஷனை நம்பி எந்த பகுதி இருக்குது அப்படின்னா, நார்தர்ன் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய அந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் என்ற பகுதி வந்து 60% இதை நம்பி தான் இருக்குது. பர்டிகுலர்லி எந்தெந்த ஸ்டேட்டில் அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார். ஏற்கனவே நம்ம இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் வந்து படிச்சிருப்போம், அந்த கங்காவுடைய நதிகள் பாஞ்சு வரக்கூடிய அந்த இடத்துல வந்து பிளெயின்ஸ் அமைஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் நார்தர்ன் பிளெயின்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே, நம்ம அந்த லொக்கேஷன் இந்தியா அந்த லெசனில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த பகுதியில் தான் வந்து இந்த கெனால்ஸை வந்து பெரினியல் கெனால்ஸ் வந்து இருக்குது. இன் சவுத் அண்ட் சென்ட்ரல் இந்தியா, இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து சவுத்தில் இருக்கு இல்லையா, ஸோ சவுத்துலேயும் சென்ட்ரல் இந்தியா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, தமிழ்நாடு தி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் வேர் கெனால் இரிகேஷன் இஸ் ஃபவுண்ட். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் கூட இந்த கெனால் இரிகேஷன் வந்து இருக்குது. வெல் இரிகேஷன், வெல்லுன்றது கிணறு. A well is a hole or throw, usually verticalனா மேலேருந்து கீழே ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அதுதான் vertical. ஸோ கிணறுலாம் எப்பயுமே verticalaக தானே இருக்கும். vertical excavated in the earth for bringing groundwater to the surface. ஸோ பூமியை தொலை போட்டு எடுத்து அதிலிருந்து எக்ஸ்கவேட்டட்னா தோண்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தோண்டி எடுத்துகிட்டு அந்த கிரவுண்ட் வாட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக இந்த கிணறுகள் கட்டுவாங்க. வெல் இரிகேஷன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் ஆஸ் இட் கான்ட்ரிபியூட்ஸ் அபவுட் 62% ஆஃப் நெட் இரிகேட்டட் ஏரியா இன் இந்தியா. ஸோ இந்த கிணறு பாசனம் அப்படின்றது வந்து ரொம்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 62% வந்து கிணறு தண்ணியை நம்பி விவசாயம் வந்து நடக்குது. ஸோ அது நமக்கு கெனால் இரிகேஷனில் 60%, அதுவும் பெரினியல் கெனாலில் தான் 60%. ஆனால் இங்கே வெல் இரிகேஷனில் வந்து 62%. இட் இஸ் அ சீப், டிபெண்டபிள் அண்ட் பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். ஸோ இந்த வெல் இரிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சீப்பானது, அதை சார்ந்து நம்மளால் இருக்க முடியும். அந்த இப்போ கெனால் அப்படின்னா அதில் தண்ணி வரதை வச்சு தான் நம்மளால் இருக்க முடியும். ஆனால் இந்த வெல் இரிகேஷன் அப்படி கிடையாது, நம்ம நிலத்திலே இருக்கோம். ஸோ அதை நம்பி நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். பாப்புலர் சோர்ஸும் இந்த கிணறு தான். அங்கங்கே அவங்கவுங்களோட நிலத்தில் கிணறு தோண்டி வச்சுருப்பாங்க. ஸோ பாப்புலரான ஒரு விஷயம் இது.
வெல் இரிகேஷன் இஸ் அன்அவாய்டபிள் இன் த ரீஜன்ஸ் ஆஃப் லோ ரெயின்ஃபால். ஸோ ரொம்ப கம்மியான மழை இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வெல் இரிகேஷனை அவாய்ட் பண்ணவே முடியாது. அண்ட் பிகம்ஸ் அன் எசென்ஷியல் ஒன். ஸோ ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக வந்து இது இருக்குது. வேறு the canals and tanks irrigation are not available. ஸோ எங்கெல்லாம் கால்வாய்கள் மூலயமா இரிகேஷன் பண்ண முடியல, இல்லை டேங்க் கட்டி அதுலேருந்து இரிகேஷன் பண்ண முடியலன்ற மாதிரி இடங்களில் இந்த கிணத்து மூலயமா இரிகேஷன் பண்ணுறதுன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். வெல்ஸ் ஆர் ஆஃப் 2 types. ஸோ எப்படி கெனால் வந்து 2 டைப் இருக்கோ அதே மாதிரி வெல்ஸும் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஓப்பன் வெல் ஒன்று, டியூப் வெல் ஒன்று. ஸோ ஓப்பன் வெல் அப்படின்னா என்னென்னா, சாதாரண நம்ம ஆர்டினரி கிணறு தோண்டி எடுத்துகிட்டு பழையங்காலத்து வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா கிணறு, தட் இஸ் ஓப்பன் வெல். டியூப் வெல்ன்றது நம்ம போர் போடுவோம் இல்லையா, அதுதான் டியூப் வெல். ஸோ அந்த வார்த்தையை வச்சு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். Open wells. This type of irrigation is widely practiced in area where groundwater is sufficiently available. So groundwater நிலத்தடி தண்ணீர் வந்து நல்லா ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிற இடங்களில் இந்த ஓப்பன் வெல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாஸ் எங்கெல்லாம் இந்த ஓப்பன் வெல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, கங்கா பிளெயின்ஸ், டெல்டாக் ரீஜன் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நர்மதா அண்ட் டாப்டி வேலிஸ். ஸோ கங்கை ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளெயின்ஸில் டெல்டாக் அப்படின்னா என்னென்னா, ஆறும் இந்த கடல் தண்ணியும் ஒன்றா மீட் ஆகிற அந்த ஒரு இடம் தான் டெல்டா ரீஜன் சொல்லுவோம். அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த நிலப்பகுதியை டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கெல்லாம் டெல்டா, மகாநதி, காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி இந்த ஆறெல்லாம் எந்த இடத்துல போய் சங்கமிக்குதோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த ரீஜன்ஸ், அங்கெல்லாம் இந்த ஓப்பன் வெல் அவங்க தோண்டி எடுக்கிறாங்கன்னா நல்லா தண்ணி வந்து கிடைக்கும். நர்மதா, டாப்டி வேலியில் கூட இந்த ஓப்பன் வெல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தென் டியூப் வெல்ஸ். டியூப் வெல்ஸ் ஆர் டெவலப்ட் இன் தி ஏரியாஸ் ஆஃப் லோ வாட்டர் டேபிள். ஸோ டியூப் வெல் வந்து ரொம்ப தண்ணி கிரவுண்டுக்கு கீழே தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற இடங்களில் இந்த டியூப் வெல்ஸ் போட்டுக்கலாம். சஃபிஷியன்ட் பவர் சப்ளை. ஸோ அந்த இடத்துல நல்ல பவர் சப்ளை இருக்கணும். ஏன்னா மோட்ரு போட்டு தான் தண்ணி எடுக்க முடியும். இப்போ நிறைய நம்ம ஜென்ரலாக வீடுகளுக்கு மோட்ரு போட்டு தான் எடுக்கிறோம் இல்லையா. அண்ட் சாஃப்ட் சப் சர்ஃபேஸ் ஜியாலஜிக்கல் யூனிட்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம போர் போடும்போது மண் வந்து தோன்றதுக்கு ஈஸியாக இருக்கணும். வெறும் பாறங்கள் எல்லாம் மாட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சாஃப்டான அந்த சர்ஃபேஸ் வந்து இருக்கணும் பூமிக்கு அடியில். டியூப்வெல்ஸ் ஆர் ப்ரீடாமினன்ட் இன் தி ஸ்டேட்ஸ் ஆஃப். ஸோ எங்கெல்லாம் இந்த டியூப்வெல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது அப்படின்னா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த நம்ம ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும்போது மேப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஸ்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். தென் tank irrigation. Tank is a natural or man-made hollow on the surface developed by the constructing a small bend around it across a stream. டேங்க்ன்றது குளம், குட்டையெல்லாம் சொல்லுமா, அதுதான் டேங்க். இங்கே மேன்மேட் ஹாலோஸ், மனுஷனால் அதை தோண்டி எடுத்து ஒரு பெரிய குட்டையோ ஒரு குளமோ ஏற்படுத்துகிறாங்கன்னா அதுதான் டேங்க்குன்னு சொல்கிறோம். ஸோ அதை சுற்றி மணலால் என்ன பண்ணிடுறோம், அந்த கரையை வந்து பெருக்கிடுறோம். இட் இஸ் யூஸ் டு கலெக்ட் அண்ட் ஸ்டோர் வாட்டர் ஃபார் இரிகேஷன். ஸோ அந்த மாதிரி அந்த குளம், குட்டை, ஏரியிலலாம் என்ன பண்ணுறோம், தண்ணியை சேகரித்து வச்சுக்கிறோம் நம்ம இரிகேஷன் பண்ணுறதுக்காக, விவசாயம் பண்ணுறதுக்காக அண்ட் அதர் பர்பஸஸ். ஸோ தண்ணி விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பர்பஸ்க்கெல்லாம் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இரிகேஷன் பை டேங்க்ஸ் இஸ் வெரி ஓல்டு சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பழங்காலத்து சிஸ்டம் எதுனா டேங்க் இரிகேஷன். இது 1 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இரிகேஷன் ஃப்ரம் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஸோ லேக்கு, பாண்டு தான் குளம், குட்டை எல்லாம் சொன்னோன்னா அது எல்லாமே இந்த டேங்க் இரிகேஷன்லேயே அடங்கிடும். இந்த டேங்க் இரிகேஷன் இஸ் பாப்புலர் இன் தி பெனின்சுலார் இந்தியா. பெனின்சுலார் இந்தியானா இந்தியாவுடைய கீழ் பகுதியில் அந்த 3 பக்கமும், பெனின்சுலார்ன்றது என்ன, நம்ம இந்தியாவுடைய சதர்ன் சைடு பார்த்திங்கன்னா 3 பக்கமும் தண்ணியால் சூழ்ந்திருக்கும். மேல் பக்கம் மட்டும்தான் அந்த பூமி லேண்டால் சூழ்ந்திருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 பக்கமும் தண்ணி இருக்குது, ஒரு கண்ட்ரியை சுற்றி 3 பக்கம் தண்ணி இருக்குது, ஒரு பக்கம் தான் லேண்ட் இருக்குன்னா அது பெனின்சுலார். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெனின்சுலார் இந்தியா அப்படின்னா என்ன, சவுத் பக்கம் இருக்கக்கூடியது அர்த்தம். ஸோ அந்த பக்கத்துலலாம் இந்த டேங்க் இரிகேஷன் ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். தி undulating relief and hard rocks make difficult to dig canals and wells. ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய ராக்கு, நம்மளால் கிணறெல்லாம் தோண்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது, கால்வாய்கள் அமைக்க முடியாத இடங்களில் இந்த டேங்க் இரிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரல் டிப்ரெஷன் சர்வஸ் ரிசர்வாயர். ஸோ எங்கெல்லாம் இயற்கையாகவே ஒரு பள்ளம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரிசர்வாயராக யூஸ் பண்ணிக்கிறாங்க, டேமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் பெரினியல் ரிவர். எங்கெல்லாம் வந்து வருஷம் ஃபுல்லாக ஆறு ஓடாதோ
அந்த ஆப்சன்ஸ் எந்த இடத்துலலாம் வருஷம் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சல் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த டேங்க் இரிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இம்பெர்மியபிள் ராக் ஸ்ட்ரக்சர்ஸ். இம்பெர்மியபிள் அப்படின்னா தண்ணி உள்ளே போகாது, தட் இஸ் இம்பெர்மியபிள். ஸோ எங்கெல்லாம் வந்து தண்ணி உள்ளே போகாத ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் கற்கள் இருக்கோ அண்ட் விச் டு நாட் பெர்மிட் பெர்கோலேஷன், தண்ணி அதுக்குள்ளே போய் நிற்கிறதுக்கு எது வந்து விடாமல் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் இந்த டேங்க் இரிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். த ஸ்கேட்டர்ட் நேச்சர் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபீட்ஸ். நிறைய அங்கங்கே அப்படியே ஸ்கேட்டர் ஆகி இருக்குது பாப்புலேஷன் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் டேங்க் இரிகேஷன் யூஸ் பண்ணலாம். த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் தி 5 லீடிங் ஸ்டேட்ஸ் இன் டேங்க் இரிகேஷன். ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் டேங்க் இரிகேஷனில் எவ்வளோ ஏரியாஸ் வந்து கவர் ஆகுதுன்றதை இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டூ யூ நோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2017 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வெல் இரிகேஷனில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து எவ்வளோ ஏரியா வந்து யூஸ் பண்ணியிருக்குது இரிகேஷனுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. There are many ways in modern irrigation. So modern irrigation method என்னன்னு பார்க்கலாம். There are many ways in modern irrigation. Among them mostly practiced and following in India are using drips, sprinklers, polyhouses, சென்ட்ரல் பிவோட் இரிகேஷன். ஸோ இப்போ இன்ன வரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் அந்த பழங்காலத்து இரிகேஷன் மெத்தட்ஸ். ஸோ இப்போ மாடர்னைஸ்டு ஆகிடுச்சு இல்லையா. ஸோ மாடர்னைஸில் என்னெல்லாம் இருக்குன்னா ட்ரிப்ஸ் இருக்குது, ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங்கிள்ஸ்னால் அந்த அப்படியே தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, தட் இஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ். ட்ரிப்ஸ்னால் சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்க, தட் இஸ் ட்ரிப்ஸ். தென் பாலி ஹவுசஸ்னால் அந்த டேப்லேருந்து அப்படியே வரக்கூடியது. தென் சென்ட்ரல் பிவோட்ன்றது நடுவில் இருக்கும், அது அப்படியே சுற்றி தண்ணி அடிக்கும், தட் இஸ் சென்ட்ரல் பிவோட். இந்த பிக்சரில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். ட்ரிப் சிஸ்டம், ஸோ ஒன்றுனா தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரிப் சிஸ்டம் இஸ் யூஸ் டு வாட்டரிங் லைக் ட்ராப்ஸ் அட் தி நியர் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி ட்ரீ. சொட்டு நீர் பாசனம் சொல்லுவோம், அப்படியே ஒவ்வொரு சொட்டாக தண்ணி ஒழுகிட்டு இருக்கும், அந்த வேர்களில் தண்ணி ஒழுகும், தட் இஸ் ட்ரிப் சிஸ்டம். இட் வில் கவர் அ டைனி ஏரியா அட் பிளான்ட். ஸோ ரொம்ப சின்ன ஒரு ஏரியாவுக்கு மட்டும்தான் அது தண்ணி வந்து கொடுக்கும். பட் சூட்டபிள் ஃபார் பிக் ட்ரீஸ் அண்ட் ஹாரிகல்ச்சர் பிளான்ஸ் டூ விச் யூஸ் டு க்ரோ பெட்டர். ஸோ பெரிய பெரிய மரங்களுக்கும் கூட இந்த ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா பழங்கள் பூக்கள்லாம் விளைய வைக்கிறாங்களே, தட் இஸ் ஹார்டிகல்ச்சர். ஸோ அந்த மாதிரியான செடிகளுக்கும் இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரெயின் கன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெயின் கன் யூஸ் டு ஸ்ப்ரெட் வாட்டர் லைக் ரெயின் ஆஸ் இன் நேம் அண்ட் யூஸ் டு சர்வ் ஃபார் கிராப்ஸ் விச் யூஸ் டு க்ரோ அப் டு 4 feet ஆர் ஹை. ஸோ அதே தான் அந்த ஸ்ப்ரிங்க்லர் சொல்கிறோமோ அதுதான் ரெயின் கன்னுன்னு சொல்கிறாங்க. அப்படியே தெளிச்சு விடுறது, மழை வந்தால் அப்படியே தெளிக்கும் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த செடியெல்லாம் 4 அடி உயரத்துக்கு வளருதோ அந்த மாதிரி செடிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு பாசனத்தை யூஸ் பண்ணிக்கலாம். we have to adjust sprinklers height as per crop size. ஸோ நம்மளுடைய அந்த செடியுடைய ஹைட்டை பொறுத்து இந்த ஸ்ப்ரிங்க்லருடைய ஹைட்டை வந்து நம்ம ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். டிப்பிக்கல் யூசேஜ் ஆஃப் ரெயின் கன்ஸ் ஆர் இன் சுகர் கேன் மேஸ் கிராப்ஸ். ஸோ எங்கெல்லாம் மெயினாக இந்த ஏர் கன் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், இங்கே ஏர் கன் ஸ்ப்ரிங்க்லர் எல்லாம் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இது எங்கே மெயினாக யூஸ் பண்ணாங்கன்னா சுகர் கேன் மேஸ் கிராப். இது ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தனியாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதனால். ஸோ ஸ்ப்ரிங்க்லர்ஸோ ரெயின் கன்னோ எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சுகர் இல்லைனா சுகர் மெய்ஸ் கிராப்ஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணுறாங்க. தென் சென்டர் பிவோட் இரிகேஷன் ஏற்கனவே சொல்ல நடுவில் இருக்கும், சுற்றி அப்படியே அந்த பைப் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தண்ணி தெளிச்சு விடும், அது சென்டர் பிவோட் இரிகேஷன். சம்டைம்ஸ் கால்ட் அஸ் சென்ட்ரல் பிவோட் இரிகேஷன், ஆல்சோ கால்டு வாட்டர் வீல் இல்லைனா சர்க்கிள் இரிகேஷன். அப்போ இதுக்கு 3 பேர் இருக்குது. சென்டர் பிவோட் இரிகேஷன், வாட்டர் வீல், சர்க்கிள் இரிகேஷன் எல்லாமே ஒன்று தான். இஸ் அ மெத்தட் ஆஃப் கிராப் இரிகேஷன் இன் விச் எக்யூப்மெண்ட் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் த பிவோட் அண்ட் கிராப்ஸ் ஆர் வாட்டர் வித் ஸ்ப்ரிங்கிள்ஸ். அப்படியே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி தண்ணி ஃபுல்லாக அதுக்கு பாயும். Then multi-purpose river valley projects. It is a scientific management of water resources in our country. So இந்த multi-purpose river valley projects வந்து இந்த டேம்ஸ் அதெல்லாம் இதில் அடங்கும். ஸோ இது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தண்ணியை வந்து பத்திரமா யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சயின்டிஃபிக்கல் மெத்தட் தான் இந்த டேம்ஸ் அதெல்லாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் அக்ராஸ் ரிவர்ஸ் இஸ் எய்ம்ட் அட் மெனி பர்பஸஸ். ஸோ ஒரு ஆறுக்கு நடுவில் ஒரு டேம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வெறும் அந்த தண்ணி சேமித்து வைக்கிறது அப்படின்னு இல்லாமல் அதில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. கரண்ட் எடுக்கிறது, விளைச்சல் நிலத்துக்கு ரெகுலராக தண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். ஸோ தண்ணியை தேக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் மீன் வளர்ப்பு எல்லாம் நடக்கும், போட்டிங் பண்ணலாம், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு ப்ராஜெக்ட்ன்றதுனால தான் இதை வந்து மல்டி பர்பஸ் நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேரியஸ் பர்பஸஸ் ஆஃப் அ டேம் சர்வ்ஸ் ஆஸ். ஸோ ஒரு டேம்னா அது என்னெல்லாம் இதனால் நமக்கு யூஸ் இருக்குது அப்படின்னா இரிகேஷன் ஒன்று,
நீர் வந்து பாய்ச்சறதுக்கு யூஸ் ஆகும். ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் கரண்ட் வந்து எடுக்கலாம். வாட்டர் சப்ளை ஃபார் ட்ரிங்கிங், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ஸோ அன்றாட வீடுகளுக்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்கோ தேவையான தண்ணிகள் வந்து இது சப்ளை பண்ணும். கண்ட்ரோலிங் ஃப்ளட்ஸ், வேகமாக அடிச்சுட்டு வரக்கூடிய வெள்ளத்தை வந்து இது கண்ட்ரோல் பண்ணி தண்ணியை சேமித்து வச்சுக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ், மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். நேவிகேஷன், போட்டிங்லாம் விடுவாங்க, எக்ஸெட்ரா. ஸோ ஜென்ரலி மெஜாரிட்டி ஆஃப் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் இரிகேஷன் அண்ட் ஹைட்ரோ பவர். ஜென்ரலாக ஒரு மல்டிபர்பஸ் இது அப்படின்னு சொன்னாலே, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்னாவே அதோடைய மெயின் எய்ம் வந்து ஒன்று இரிகேஷன், இன்னொன்று ஹைட்ரோ பவர். ஸோ விவசாய நிலங்களும் கரண்ட் எடுக்கிறதுக்கும் அதுதான் வந்து மெயின் பர்பஸாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் ப்ராஜெக்டுடைய பேர் கொடுத்துருக்காங்க, அது எந்த ஆற்றுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க, எந்த ரிவருக்கு நடுவில் கட்டியிருக்காங்க, அதனால் எந்த ஸ்டேட் எல்லாம் வந்து பெனிஃபிட் அடையுது, எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அது இரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, எத்தனை மெகாவாட்ஸ் கரண்ட் வந்து அது எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சுக்கலாம். இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்க்கலாம் பாருங்கள். ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இந்த வேர்ல்டு, உலகத்திலேயே அதிகமான கிராவிட்டி இருக்கக்கூடிய பகுதி வந்து பக்ரானங்கல் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. இது எந்த ரிவருக்கு நடுவில், பக்ரானங்கல் ப்ராஜெக்ட் வந்து சட்லஜ் அப்படிங்கிற ரிவருக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கு. இதனால் எந்தெல்லாம் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னா, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், இந்த 3 ஸ்டேட்டுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு இது விவசாயம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா 52,609 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா 1500 மெகாவாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த பக்ரானங்கல் ப்ராஜெக்டில் இருந்து மட்டும் எடுக்கிறாங்க. தென் லாங்கஸ்ட் டேம் இந்த வேர்ல்டு, உலகத்திலேயே நீளமான டேம் ஹிராக்கட் ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. இது வந்து மகாநதி ரிவருக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. என்ன ஸ்டேட் வந்து இதனால் பெனிஃபிட் ஆகுதுன்னா ஒரிசா. எத்தனை கிலோமீட்டர்ஸ் இது இரிகேஷன் கொடுக்குது அப்படின்னா 1,41,600 கிலோமீட்டர்ஸ், ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். தென் ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் 347.5 மெகாவாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து இது கொடுக்குது. தென் கோசி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எந்த ரிவருக்கு நடுவில் கட்டியிருக்காங்கன்னா கோசி அப்படின்ற இதுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. அதை வந்து சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோசி ரிவர் ப்ராஜெக்ட்னால என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் பெனிஃபிட் அடையுதுன்னா பீகார், நேபாள், இந்த 2 ஸ்டேட்டுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8,750 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இரிகேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஹைட்ரோ பவர் கொடுக்குறது வந்து 19.2 மெகாவாட்ஸ் ஆஃப் ஹைட்ரோ பவர் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குது. Thanks for watching my video. Take care.